Hi friends, welcome to the channel nanjinaatusamayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல உளுந்துச்சோறு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். சாப்பாட்டு அரிசி எந்த அரிசி வேணா எடுத்துக்கலாம். 1 கப். தோல் உள்ள உடைச்ச உளுந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1/2 கப் உளுந்து சரியா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வறுபடணும். இப்போ இந்த அரிசியோட உளுந்து சேர்த்துடலாம். அரிசியை உளுந்து சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அரிசி உளுந்து ஒரு ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்துருங்க. அரிசி 1 கப், உளுந்து 1/2 கப். 1.5 கப் அரிசி உளுந்துக்கு 3லேருந்து 4 கப் தண்ணி தேவைப்படும். நான் 3.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட அரிசியை பொறுத்தது. சுக்கு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன். குக்கர் இப்போ மூடி வச்சு விசில் வச்சிடலாம். மிதமான சூட்டில் வச்சு 4 விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பேன் சூடு பண்ணி 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முழு வெள்ளைப்பூடை உரிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 20 பல் பூடு இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தனியாக இந்த மாதிரி வெள்ளைப்பூடை வேக வைக்கிறதுனால வெள்ளைப்பூடு குலையாமல் இருக்கும். கிட்டத்தட்ட 5லேருந்து 7 நிமிஷம் போல் ஆகும் வேகிறதுக்கு. பூடு பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூனால் கட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வேகணும். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க உளுந்தஞ்சோறு சூப்பராக குக் ஆயிருக்கு. வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. வேக வச்ச வெள்ளைப்பூடை இதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக அரைமுடி தேங்காவை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சுவையான உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.